கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பூச்செடிகள் கருகும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் ஆண்டுதோறும் படிப்படியாக வெயிலின் தாக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது இந்த ஆண்டு வழக்கத்தை விட மிக அதிகமான வெயிலின் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல ஏக்கர் பரப்பிலான மலர் சாகுபடி தற்போது பாதிக்கப்பட்டிருக்கு. வெயிலின் தாக்கத்தின் காரணமாக பூச்செடிகள் அனைத்தும் கருக தொடங்கியுள்ளது. இதனால் 1500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் கருகியுள்ளது. மேலும் தற்போது சாமந்தமலை என்ற பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட விவசாயி ஒருவர் நம்மோடு இருக்கார், அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். தற்போது இப்ப உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த வெயிலினால? உங்களுக்கு எவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சார், நாங்க பூச்செடி வச்சிருக்கோங்க சார். அந்த ஏகப்பட்ட வெயில் சார். வெயில்ல தாகம் இல்ல, தண்ணி கம்மி, அந்த பூச்செடி எல்லாம் கருகி போச்சு சார். எங்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டு இருக்குது. அதனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுருக்குது சார். இப்ப நாங்க பூச்செடி, நெல், எல்லா பயிரும் வச்சிருக்கோங்க சார். தண்ணியை சுத்தமா இல்லை, ஏகப்பட்ட வெயில். அந்த வெயில்னால எங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டுருக்குது சார். தண்ணி இல்லை, அந்த பூச்செடி பூரா கருகிட்டு இருக்குது சார். எங்களுக்கு நஷ்டடி நிறைய இதாகிருக்குது சார். ஒரு 25,000 ரூபாய் வேலையும் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி இந்த சுத்த வட்டாரத்துலேயும் நிறைய பேர் பூச்செடி வச்சுருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டுருக்கு சார். அதனால எங்களுக்கு ஏதாவது நீங்க உதவி செஞ்சா நல்லா இருக்கும். நிச்சயமாக தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா பூ செடிகள் அனைத்துமே கருகி உள்ளது. இதற்காக முதலீடு செய்த அந்த 20,000 பணம் கூட தங்களுக்கு எடுக்க முடியவில்லை. அனைத்தும் கருகி நாசமாகிவிட்டது. ஆகையால் அரசு இதற்காக தங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பீடு என்பது வழங்கப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கையாக உள்ளது.